வணக்கம், ஜெய்ஹிந்த். நான் உங்கள் வீரமோகன். இப்போ பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் வார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்போ எப்படி நடக்குது இந்த போர்? ஏன்னா பார்டர்ஸ் எல்லை கிடையாது. 2க்கும் 2500 கிலோமீட்டர் அந்த டிஃப்ரெண்ட். இப்போ 2500 கிலோமீட்டர் தாண்டி எப்படி வார் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல்கிட்ட என்ன பலம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ஒரு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நீலகிரி, அந்த ஊட்டி, அந்த பார்த்திங்கன்னா அந்த 2 மாவட்டம் சேர்ந்து இருக்குது இல்லைங்களா? அந்த 2 மாவட்டம் சேர்ந்தது தாங்க அந்த இஸ்ரேல் நாடு. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு பாலைவனத்தை அவங்க வந்து நல்ல ஒரு இன்னைக்கு வளமான நாடாக, ஒரு பணக்கார நாடாக, என்ன சொல்கிறது, வல்லரசாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த மக்களுடைய கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு, அந்த தன்னுடைய இனத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அவங்க வந்து நல்ல ஒரு இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கினவங்கள இஸ்ரேலியர்கள் தான் அதிகமாக அந்த நோபல் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நல்ல ஒரு எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஸ்டைலே அதான். இப்போ ஒரு கைதிக்காண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கைதிகள்லாம் அவங்க கொடுத்து அந்த ஹமாஸ் இந்த மாதிரி பயங்கரவாதிகள்கிட்ட இது பண்ணல, அந்த 100 கைதிகள்லாம் மேலே ஒப்படைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே ஒரு இஸ்ரேலுக்காண்டி. அப்போ அந்த மாதிரி அவங்க உயிரோட வேல்யூகள் வந்து அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட. ஏன்னா கொத்து கொத்தாக கொண்டாங்க அவங்கள. அதனால் அந்த இஸ்ரேலுக்கு தெரியும் அந்த இதுக்கு. இப்போ இஸ்ரேலுடைய பலம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விமானப்படை F-35 போன்ற 5th ரக 4ம் 4.5 இந்த மாதிரி அந்த F-22 அந்த 4.22 அந்த மாதிரி 4.5 4th ஜென்ரேஷன் இந்த மாதிரி விமானங்கள் வந்து இஸ்ரேல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ F-35 ஒரு கிட்டத்தட்ட 70 F-30க்கு மேலே யூஸ் பண்ணுறதா தகவல் இருக்குது. இப்போ விமானப்படையில் வந்து இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ முதல் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அந்த விமானப்படையில் இருந்து அந்த பங்கர்ஸ் குண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த குண்டுகளை எடுத்து தான் தாக்குதல் நடத்துனாங்க. ஏன்னா அணு ஆயுதத்தை முற்றிலும் அந்த அழிக்கணும், அதாவது மூலப்பொருளை அழிக்கணும், அந்த இதுதான் அவங்களோட குறியாக இருக்கும். ஏன்னா அணு ஆயுதம் இது வந்து பெருசாக இருக்கும் அந்த தொழிற்சாலை, அது எல்லாத்தையும் அழிக்க தேவையில்லை, அதோட மூலப்பொருளை மட்டும் பார்த்து அழிச்சா போதும். அதைத்தான் அவங்க செஞ்சாங்க அந்த இதுக்கு. ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி நாடாக இருக்கையில் அதை நோக்கி ஒரு அதிகமான மிசைல் வருது அப்படிங்கிறதுல அதுக்கு அயன் டோம் ஒன்று வச்சுருக்காங்க, வான் பாதுகாப்பு சாதனம் அயன் டோம் மற்றும் அதனுடைய ரேடார் அமைப்பு, அப்புறம் வந்து அதோட பேட்டரி பேக்கப், இந்த இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வான் பாதுகாப்பு வந்து இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை வச்சு இன்றைக்கி 75% வந்து முறியடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 25% வந்து தவிர்க்க முடியாமல் போகுது. ஏன்னா இப்போ ஈரான் யூஸ் பண்ணுறது நார்மல் அந்த ஏவுகணையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேலஸ்டிக் ஏவுகணையால் தாக்குறதா தகவல் வருது. இப்போ பேலஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒளியை விட 5 மடங்கு வேகத்துக்குள்ளே போகிறது தான் ஒளி பார்த்தீங்கன்னா அந்த 5 மடங்கு வேகத்துக்குள்ளே போகிறது வந்து இந்த சிறிய ரக இந்த நம்ம பிரம்மோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 3 மடங்கு ஒளியை விட 3 மடங்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த 5 மடங்குக்கு மேல் போகிறது வந்து பேலஸ்டிக். அப்போ அதிவேகமாக இருக்கும். அப்போ அந்த அதிவேகமாக வரையில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த விலையில் ஒரு கிட்டத்தட்ட அதிகமான வேகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ட்ரோன், ஒரு 200 ட்ரோன் இந்த மாதிரி மேலே வந்தால் எப்படி இருக்கும், ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இதுக்கு. அப்போ அந்த கற்பனை பண்ணி பார்த்தாலே எப்படி இருக்கும் வேகமாக. அப்போ அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ இதாக தேவைப்படும். அப்போ இந்த அயன் டோம் என்ன பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த இதுக்கு டக்குன்னு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் அடிக்கையில். ஏன்னா அது மொத்தமாக வரையில் ஒரு இது வரையில் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா தடுக்கிறது. அதையும் அந்த அயன் டோமையும் மீறி சில தாக்குதல் 25% இஸ்ரேலை அந்த அழியத்தான் அழிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக அதிகமான மக்கள் வந்து பங்கர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அதனுடைய மக்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ ஈரான் தாக்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுடைய ஒரு இஸ்ரேலில் முதலீடு பண்ண ஒரு துறைமுகத்தில் பார்த்திங்கன்னா அதை தாக்குதல் நடத்தினதான் ஒரு தகவல் இருக்குது அந்த இதுக்கு. அப்போ பேசிக்காக இப்போ இஸ்ரேல் வந்து விமானப்படை அண்டு வந்து வான் பாதுகாப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க அந்த இதுக்கு.
இப்ப இஸ்ரேல பத்தி பார்த்தோம்னா, இது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா, இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடா இருக்கனால, எந்த பிளாஸ்டிக் மிஷின் நடந்தாலும், அது அந்த சின்ன நாட்டுக்குள்ள நோக்கி வரையில, ஈஸியா அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா, அவங்களுடைய வான் பாதுகாப்பு அயர்ன் டோன் முழுமையா அதிகபட்சம் நம்புறாங்க. இது போக இந்த இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா உதவுறதா ஒரு தகவல் 60% அமெரிக்கா உதவுறதா தகவல் அந்த மெயின்ல இருக்கிறதா ஒரு இது இருக்கு. அமெரிக்கா ஒ அந்த ப அந்த விமான ஏவுதளம், அந்த கப்பல் அ கப்பல்லயே இந்த விமானங்கள்லாம் இருக்கும். அந்த